ரெக்கு வண்டியில ஓடுன ஒரு டிரைவருக்கான சம்பள பாக்கி. இந்த இடத்துல அந்த நம்பிக்கைக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு ஓபனா சொல்ல போனா முதல் இருந்த காலம் கிடையாது. நாக்குக்கும் பாக்குக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நடந்த காலம் இது இல்லை. அத முதல்ல நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இருக்காங்க இன்னைக்கும். அதாவது 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 30% பேர் மட்டும்தான் கொடுத்த வாக்குக்கும் நம்ம பேசின சொல்லுக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு கரெக்டா நடக்கக்கூடிய நபர்கள். அது ஓனரா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும். என்னடா அப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. 2 பேருக்குமே பொதுவான விஷயம் தான். மனசாட்சிக்கும் நாக்குக்கும் வாக்குக்கும் கட்டுப்பட்டு இருக்கிற நபர்கள் 30% பேர் தான். மிச்சம் 70% பேர் அந்த மாதிரி இல்ல. எரியிற இடத்துல என்னத்தை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிற உலகம் இது. அப்படி இருக்கும்போது வெறும் வாய் வார்த்தையை நம்பி தயவு செய்து ஓனரா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், யாரும் ஏமாற வேண்டாம். எதுவா இருந்தாலும் ரெக்கார்டிக்கல் பேப்பர்ல எழுதுங்க. எனக்கு இவ்வளவு சம்பளம், வருஷம் இவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், மாசம் இந்த சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவேன்ற ரெக்கார்டு எழுதுங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. ரெக்கார்டு எழுதி அதை போட்டோ எடுத்தோ இல்ல ஜெராக்ஸ் போட்டோ வீட்டுல பத்திரப்படுத்தி வைங்க. அது உங்களுக்கு நாளைக்கு உதவும். இந்த ஓட்டுநர் அவர் வண்டி ஓட்டுன வாங்கின பேமெண்ட்டுக்கான ரெக்கார்டுகள் வச்சிருக்காரு. இந்த மாசம் இவ்வளவு சம்பளம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஏத்துவோம் அப்படின்றதுக்கான ரெக்கார்டு இல்ல. அதனால அவருக்கு வாங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை.